அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, வடக்கே நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். அதே மாதிரி தெற்கே நடந்த தென்னகத்தின் ஜாலியன் வாலாபாக் என்று பேசக்கூடிய பெருங்கானம்மன் கலவரம் பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் அதை காட்டிலும் 500 மடங்கு பெரியதாக நடந்திருக்கு ஒரு ஊர்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை, தற்போதைய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தின் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வெள்ளலூர் நாடு. இது வரலாற்றில் வெள்ளியலூர் நாடு என்றும் வீரபாண்டிய நல்லூர் நாடு என்றும் அழைக்கப்பட்டிருக்கு. அதாவது நாயக்கர்களுக்கு ஆட்சியா இருக்கட்டும், அல்லது இஸ்லாமியர் ஆட்சியா இருக்கட்டும், அல்லது ஆங்கிலேயர் ஆட்சியா இருக்கட்டும், இப்படி ஆட்சிகள் மாறினாலும் இவர்கள் யாருக்கும், இந்த பகுதியில் வந்த மக்கள் யாருக்கும் வரிகட்டாம தன்னாட்சி புரிந்த ஒரு தன்னரசு நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்றை பார்க்க முடியுது. அதே மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் நவாப்பிடமிருந்து இப்பகுதியில் வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை வாங்குறாங்க. அப்ப அங்கிருந்து வந்த ஆங்கிலேயன் படைத்தலைவர் அந்த ரூம்லே அப்படின்றவர் இந்த மக்கள்கிட்ட வரி கேட்டு வராரு. கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னனால அங்க அவர்களுக்குள்ள ஏற்பட்ட மோதல்ல இந்த நாட்டினுடைய தலைவர்களை கைது பண்ணி போயிட்டு வச்சுட்டு அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு விடுதலை பண்றாங்க. அந்த கோபத்தோடு இருந்த அந்த மக்கள் வரி கேட்டு வந்த பீன்களை ஒரு 10 பேர்த்த கொன்றாங்க. இதனுடைய ஆக்ரோஷமாக கோபம் அடைந்த ஆங்கில தளபதியான ரூம்லே இந்த பகுதியின் மீது படையெடுத்து சுமார் 5000 பேற்றை, அதாவது வேறுபாடு இல்லாமல் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், ஆண்கள் என எந்த ஒரு வேறுபாடு இல்லாம ஒரு 5000 பேர்த்த கொண்டிருக்காங்க. சரிங்க. அதாவது இந்த கொலை நடந்தது 1772. சரிங்களா? ஆகஸ்ட் 26, 22 நாள் நடந்திருக்கு. அதனுடைய நினைவாக இந்த மக்கள் காலம் தொட்டு இந்த மண்ணின் முப்பெரும் தெய்வங்கள் இருக்கக்கூடிய 3 தெய்வங்கள் இருக்காங்க. ஒன்று ஏலகாத்தம்மன், வல்லடையார், கருங்கல் மந்தை. இந்த ஏலகாத்தம்மன் கோவில் திருவிழாவின் போது இங்கே முன்னோர்கள் நினைவாக பால்பலம் வைத்து வழிபடுவதை ஒரு ஐதீகமாக கொண்டு வந்துள்ளனர். இப்ப அந்த வழிபாட்டை சிறப்படையும் விதமா நேற்று இப்ப இந்த வாரம் ஏலத்தம்மன் கோவில், அதாவது மதுரைக்கு இளவரசி மீனாட்சினா இந்த வெள்ளலூர் நாட்டின் மக்களின் இளவரசி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏலகாத்தம்மன். அவங்க திருவிழா நடக்குது. அதனால பாலும் பழமும் வச்சு நேற்று நடக்கக்கூடிய நிகழ்வு நடந்துச்சு. அந்த நிகழ்வை முன்னிட்டு 5000 வீரர்களுக்கு 5000 விளக்குகள் ஏற்றி இந்த உள்ள மக்கள் அந்த முன்னோர்களின் ஆன்மாவுக்காக நன்றி கடன் செலுத்தியிருக்காங்க. இந்த வெள்ளமலை பகுதி என்பது தற்சமயம் தொழிற்சாலைகள் சிப்காட் அமைப்பிற்கான நிறுவனங்கள் நிறைய வரதா கேள்விப்பட்டு பல வந்திருக்காங்க. இடமா பார்த்துருக்காங்க. இது ஏற்கனவே இந்த மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இது பல்லுயிர்களின் பெருக்கம், இயற்கை வளங்கள் சார்ந்த பல உயிரினங்கள் வாழ்கின்றன. இது பல்லுயிர்களின் பெருக்கம். அதனால இந்த பகுதியில் எங்களுக்கு சிப்காடு வேணாம் அப்படின்னு சொல்லி மக்கள் ஏற்கனவே கோரிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த பகுதி என்பது வரலாற்று ரீதியாக பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு வரலாற்று நினைவிடம். அதே மாதிரி இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற அனைவருக்கும், அதை முன்னின்று ஏற்பாடு செய்த அனைத்து அந்த பொது மக்களுக்கும், அந்த நல் உள்ளங்கள், சமூக செயற்பாடுகளுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இது போன்று நம் நாட்டிற்கும் நம் மக்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை செய்யணும். என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி.